எல்லாருக்கும் இது உங்கள் இன்ஜினியர்ஸ் ப்ரொஃபஸர். இந்த பயிர் நம்ம எதை பற்றி பார்க்க போனால் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இல்லைங்களா. இன்னும் டைமென்ஷன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா போர்ட்டிகோவில் பார்த்திங்கன்னா பார்க்கிங் கேம் ஸ்பேஸிங்கும் நம்ம வந்து தேர்கேஸ்க்கு வந்து பிளான் பண்ணியிருக்கோம். போர்ட்டிகோ சைஸ் பார்த்திங்கன்னா 10x10, லென்த் வந்து 10 இருக்குது, வித் வந்து 10 feet இருக்குது. இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு 3 feet பார்த்திங்கன்னா நம்ம தேர்கேஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா மெயின் டோர் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கிருஷ்ணர் ஸ்டாச்சு ஒன்று வந்து டைல்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். தென் வந்து இல்லைங்க அங்கே வந்து நம்ம 2 லைட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் போர்ட்டிகோவில். இது வந்து பார்த்திங்கன்னா போருக்கான ஸ்டாம்ப் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா சம்புக்கான மேனுவல் கவர் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம். மெயின் வாசல் வந்து 2 ஸ்டெப் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். சேம் வந்து ஸ்டெப்ஸுக்கு ப்ரொவைட் பண்ண சேம் டைல்ஸ் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். லுக் வந்து நல்லா இருக்குது. கஸ்டமர் வந்து இதுதான் ப்ரிப்பேர் பண்ணாங்க. ஸோ நம்ம இதுவே போட்டாச்சு. இதுதான் தேர்கேஸு. ஹாஸ்டல் ஆப்போசிட் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து ஒரு டிவைஸ் ஒன்று வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எமர்ஜென்சி பர்பஸாக வச்சுருக்கோம். இதோட டீட்டெயில்ஸ் பற்றி உங்களுக்கு ஃபைனலாக சொல்கிறேன். இது பார்த்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா காலிங் பில் மாதிரி தான் இருக்கும். பட் இது பர்பஸ் உங்களுக்கு ஃபைனலாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் மெயின் டோர். இது இந்த மெயின் டோரில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு இன்டர்னல் லாக்கும் ஒரு எக்ஸ்டர்னல் வந்து ஆல்ரெடி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரா போட்டு போகிறதுக்காக நம்ம உள்ளே போய் பார்ப்போம். நான் ரூமோட டைமென்ஷன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா பேசேஜ். நம்ம பேசேஜ் சைஸ் பார்த்திங்கன்னா 3.5 feet வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். தென் போனால் வந்து ஆள் நம்மளுக்கு ஃபீச்சர்ஸான ஆள் தான் இது. நம்ம பார்க்கறது வந்து சைட் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கலாம். 11 feet வந்து 39 feet நம்ம லென்த் சொல்லியிருந்தோம். லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 6 inch, ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 6 inch வந்து வால் வந்து ஆப்ஷன் வந்து போயிடுச்சு ஆலா பிளாக்ன்றதுனால. ஸோ நம்ம உள்ளுக்குள் நமக்கு எவ்வளோ கிடச்சின்னா 10x11 கிடச்சிருக்கு. அதாவது வித்து பார்த்தீங்கன்னா 10 feet, லென்த்து பார்த்தீங்கன்னா 11 feet இருக்குது. இந்த கிச்சன் வால் டூ நமக்கு அந்த ஆலோட வால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 11 feet இருக்குது. எனக்கு பார்த்தீங்கன்னா கிச்சன் ஓப்பன் கிச்சன் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக கஸ்டமர்ஸ் வந்து எல்லாமே வந்து வீட்டுக்கு வந்து வந்தாச்சு. ஸோ நம்ம பர்மிஷன் கேட்டு அப்போ வந்து வீடியோ எடுத்துருக்கோம். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு காலிங் பில்லுக்கான ப்ரொவிஷனும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஒரு இம்பார்ட்டன்ட் பர்பஸ்க்காக ஒரு சுவிட்ச் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதை நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எதுக்காகன்றது. அதே போல் டோரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லென்ஸ் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதுக்காக அவுட் சைடில் வந்து யாராக இருக்கான்றது நம்ம பிஃபோராக வந்து நம்ம இந்த லென்ஸ் மூலியமாக வந்து நம்ம வாட்ச் பண்ணிட்டு தென் வந்து நம்ம வந்து டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக வந்து நம்ம வந்து ஒரு லென்ஸ் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். தென் பார்த்திங்கன்னா ஸ்பாட் லைட் பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்பாட் லைட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். சரி ரூப்பில் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா 2 க்ரீன் ப்ளஸ் ரெட்டு, இந்த சைடு பார்த்திங்கன்னா ப்ளூ வித் பிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். தென் விண்டோ சைஸ் பார்த்திங்கன்னா 4x4 ஓப்பன் ஸ்லைடிங் டைப் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் விண்டோ. தென் கிச்சனோட சைஸ் பார்த்திங்கன்னா வித் வந்து பார்த்திங்கன்னா 6 feet இருக்குது, லென்த் வந்து பார்த்திங்கன்னா 6 feet இருக்குது. இதுதான் கிச்சனோட டைமென்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா. தென் பார்த்திங்கன்னா ஒரு கபோர்டு ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃப்ரிட்ஜுக்கான ப்ரொவிஷனும் அதுக்கு மேலே நம்ம திங்ஸ் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். மேலே டாப் ஆஃப் தி ப்ரொவிஷன் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து யூபிஎஸ்க்காக ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். தென் இது வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபுக்கான ப்ரொவிஷன். சென்டரில் வந்து நம்ம வந்து டிவி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சைடில் வந்து ஒரு கபோர்டுக்கான யூனிட் வந்து வுட் ஒர்க்னு பண்ணல. வுட் ஒர்க் பண்ணோன்னா இது ஒரு கபோர்டு நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம் பீரோ மாதிரி. தென் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பூஜை ரூம் செட் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, இது ஒரு பூஜை ரூம் செட்டு. இன்னும் வுட் ஒர்க் எதுவுமே பண்ணல. ஸோ வுட் ஒர்க் பண்ணால் இது ஒரு ரூம் மாதிரி நமக்கு வந்து ப்ரொவிஷன் வந்துடும். தென் இங்கே வரும்போது பார்த்திங்கன்னா இங்கே பாத்ரூம் பேசேஜ் ப்ளஸ் பெட்ரூம் பேசேஜ் இது தான். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம வாஷிங் மிஷின் டேப் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனுக்காக. தென் இது வந்து பார்த்திங்கன்னா அதோட அவுட்லெட்டு. தென் பாத்ரூமில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்தியன் பேஸ்ட் டாய்லெட் தான். இதோட சைஸ் பார்த்திங்கன்னா 3 feet வித்து லென்த்து பார்த்திங்கன்னா ஒரு 7 feet இருக்குது. நம்ம கீசர் ப்ரொவைட் பண்ணுற ஃபியூச்சருக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்லெட் ப்ளஸ் கீசருக்கான அவுட்லெட் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் டேப் யூஸ் பண்ணி. தென் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஹீட்டர் ஏதாச்சும் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருந்தால் அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பாயிண்ட்டை. தென் அப்படியே லெஃப்ட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூம் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா டைமென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 6.5 feet வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வித்து இருக்குது. லென்த்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 10 feet இருக்குது. ஸோ 10 feet இருக்குன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கட்டில் வந்து போட்டிருப்பாங்க. கட்டிலுமே வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக லெவலில் வந்து கரெக்டாக இருக்குது. அது தாண்டி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பீரோ வந்து செட் பண்ணியிருக்காங்க. வீட்டுமே நமக்கு வந்து 2.5 feet வந்து நமக்கு வந்து ஸ்பேஸ் இருக்குது, வாக்கிங் ஸ்பேஸும் இருக்குது. அதேபோல் நம்ம வந்து பீரோவும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஆக்சஸ் பண்ண முடியுது. டோருமே போத் ஆஃப் தி டோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியுது. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே நமக்கு வந்து இல்லை. 9 inch பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கேப் இருக்குது அப்போயுமே பார்த்திங்கன்னா. ஸோ நமக்கு லென்த் வைஸ் பார்த்திங்கன்னா 10 feet இருக்குன்னா நம்ம வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பட் வித்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 6.5 தான் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம கட்டில் வந்து 4 feet போயிட்டு அப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டோர் வந்து கொஞ்சம் சுகராக தான் இருக்கும். ஏன்னா ஸ்பேஸ் வந்து அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்மளோட திறக்க முடியும். ஒரு 1/2 feet வந்து இப்போ பேக்கில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 1/2 feet வந்து நிற்கிது. பட் அப்படி இருந்தாலுமே நமக்கு வந்து திங்ஸ் வைஸ் எல்லாமே நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து கேப் வந்து ஸ்பேசியஸாக தான் இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நமக்கு வந்து ஆக்சஸ் பண்ணுற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இது ஒரு இஷ்யூவாக இருக்காது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். தென் அதுக்கு பார்த்திங்கன்னா ஏசிக்கான பாயிண்ட் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் பெட்ரூமில். ஏசிக்கான பாயிண்ட் ஒன்று.
இது நீங்கள் டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்கள் திங்ஸ் எல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு லோ ரூப் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதாவது பாத்ரூமுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லோ ரூப் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஃபீட் வித்து இருக்கும். லென்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 ஃபீட் ஃபுல்லாகவே நம்ம வந்து இருக்கும். இது வரைக்கும் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா. இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ்க்கான பேஸ் தான் ஃபுல்லாகவே. ஆக்சுவலி இது நம்ம ஃபஸ்ட் ப்ராஜெக்ட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோருக்கான டைமென்ஷன் ரூமோட டைமென்ஷன்ஸ் டீட்டெயில்ஸ் இது. நமக்கு ஃபைனலாக ஒரு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்லியிருந்தீங்க இல்லைங்களா, அந்த எமர்ஜென்சிக்காக போட்டிருந்த ஒரு லைட்டு காலிங் பெல்னு சொல்லியிருந்தீங்களா, அது ஆக்சுவலாக என்னென்னா காலிங் பெல் கிடையாது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸுன்னு சொல்லுவோம். இன்கேஸ் நமக்கு வந்து இன்சைட் ஆஃப் தி ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரில் வந்து ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சின்ற பட்சத்தில் நமக்கு ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒவ்வொரு ஃப்ளோருக்கு ஒவ்வொன்று நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது வந்து 2 வே சுவிட்ச் சொல்லுவோம். இது நம்ம ஆன் பண்ணுற பட்சம் ஆனால் இப்போ கீழே உங்களுக்கு காட்டணும் இல்லைங்களா, அந்த பஸ்ஸர் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் கொடுக்க ஆரம்பிச்சு. இப்படி கம்பெனியெல்லாம் நீங்கள் எமர்ஜென்சிக்கு பார்த்தீங்கன்னா அலார்ட் ஒன்று கொடுப்பாங்க இல்லைங்களா, அலாரம். அந்த மாதிரி இது அலாரம்னு நம்ம சொல்லலாம். ஸோ இன்கேஸ் எனி எமர்ஜென்சி ஹெல்த் வைஸாக இருந்தாலும் சரி, இல்லை தெஃப்ட்டுன்ற மாதிரி நம்மளுக்கு இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி சம்திங் ஏதோ ஒரு ரூமில் நடக்கணுன்ற பட்சத்தில் கஸ்டமரோ இல்லை எனிபடி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கிளிக் பண்ண அமுத்துனான்ற சென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் வந்து கிளிக் ஆகும். சவுண்ட் வந்து ஆன் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ்ஸில் வந்து இண்டிகேஷன் வந்து சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இது மூலிமா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அலார்ட் வந்து ஏற்பட்டு கீழே இருக்கவும் சரி, மேலே இருக்கவும் சரி. ஏன்னா வந்து 2 ஸ்டோரி பில்டிங் இது. ஸோ நம்ம சென்ட்ரல் பில்டிங்கில் இருக்கோம்னா, இப்போ மேலே இருக்கவங்க வந்து அந்த அலாட் தெரியும், கீழே இருக்கவங்க அந்த அலாட் தெரியும். சம் பர்சன் வந்து பார்க்கும்போது நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே வந்து ஹெல்த் இஷ்யூவாக இருக்கும்போது சம் கேஸ் ஓல்டர் ஏஜஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க சம் கேஸ் ஏதாச்சும் ஹெல்த் இஷ்யூ இருக்கும்போது அவங்க வந்து இது வந்து எமர்ஜென்சிக்கு வந்து இவங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா, நம்ம இமிடியேட்டாக வந்து நம்ம பார்த்து இமிடியேட்டான ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு இது வந்து ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ இது மெனி பர்பஸாக நம்ம சொல்லலாம். பட் இது ப்ரொஃபஷன் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா வந்து யூசேஜ் வந்து சொல்லலாம். நம்ம இது ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் தான். பட் நம்ம இது எப்பயோ டைம் தான் யூஸ் ஆகும்னு நினைப்போம். பட் எதுவுமே இல்லைன்ற பட்சத்தில் இது நம்ம ப்ரொவைட் பண்ணி வச்சுட்டோம். ப்ரிகாஷன்ஸ் பெட்டர் தென் க்யூர்னு சொல்லுவாங்க. ப்ரொவைட் பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம இருக்க ஸ்டேஜ் வந்து எப்போ எந்த எமர்ஜென்சி வரும் நமக்கு தெரியாது. ஸோ நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து கஸ்டமருக்கு வந்து ஒரு வெயிட் பண்ணியிருக்கோம். அந்த ஃபஸ்ட் ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா இது நம்ம கஸ்டமர் சைடு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல ஒரு ஃபீட்பேக் கொடுத்தாங்க. ஸோ அப்கமிங் ஒரு ப்ராஜெக்ட்டும் இதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் இருக்கோம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி வீடு கட்டிட்டு இந்த மாதிரி திங்ஸ்லாம் சின்ன சின்ன திங்ஸ்லாம் உங்களுக்கு நோட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.